ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, என்னம்மா, என்ன விஷயத்தை பற்றி யோசிக்கிறாய்? நாளை பொழுது விழுந்தால் என்ன நடக்கும்? நாளைய நாள் எப்படி இருக்கும்? நாளைய மறுநாள் எப்படி இருக்கும்? இன்றைய நாள் தான் மோசமாக இருக்கிறது. அப்பொழுது நாளைய நாள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி தீவிரமான யோசனைகளோடு இருக்கிறார். உன்னுடைய யோசனைகளும் உன்னுடைய அனைத்து விஷயங்களும் எனக்கு புரிகிறது. எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு நொடியும் எனக்கு புரியாமல் அல்ல, எல்லா விஷயங்களும் எனக்கு புரியும். நித்தம் நித்தம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஆசைப்படுவதை கொடுப்பதற்கு மட்டுமே தான் நான் இருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே நான் கொடுக்க கூடாது, எதுவுமே உன்னுடைய வாழ்க்கையில் நீ நன்றாக இருக்கக்கூடாது என்று நான் நினைப்பது கூட ஒரு நிமிஷம் கூட கிடையாது. உன்னுடைய ஆசைகள் படி நான் எல்லாவற்றையும் செய்வேன். பலர் சொல்லலாம், நீ எல்லாம் ஆசைப்பட்டா ஏதாவது நடந்துருமா என்று. நீ ஆசைப்படுவது யார் சொன்னது நடக்காது என்று? நீ ஆசைப்பட்டால் எல்லாமே நடக்கும். ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு விதமான அற்புதங்களும் கண்டிப்பாக நடக்கும். ஒவ்வொரு வாழ்க்கையையும் உற்று பார்த்தாயா? எல்லோருடைய வாழ்க்கையிலும் இங்கு கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்கிறது. ஆனாலும் அது அனைத்தையும் தாண்டித்தான் வர வேண்டும். உங்களுடைய மனதில் ஒரு விஷயத்தை பற்றி அதிகமாகவே யோசிக்கிறீர்கள். அது நடக்குமா நடக்காதா என்ற பல கேள்விகளோடு தான் ஒவ்வொரு இரவுகளை நீங்கள் கடக்கிறீர்கள். அதுவும் பகலெல்லாம் ஒரு விஷயம் உங்களுக்கு தோன்றினால் இரவில் தான் 1000 விஷயங்கள் தோன்றும். ஐயோ, இந்த விஷயம் நடந்துருமா, இந்த விஷயத்தை பத்தி நம்ம ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கோமே, இந்த விஷயம் நடக்குமா, இந்த விஷயம் நடக்குமான்னு. ஆனா நான் மட்டும் சொல்வேன், நீ எந்த விஷயத்தை பத்தி யோசிக்கிறையோ அது கட்டாயமா உனக்கு அற்புதமாக தான் நடக்கும். அதுல எந்த ஒரு சிறிய சந்தேகமோ குழப்பமோ உன் வாழ்க்கையில வேண்டாம் என்றே சொல்வேன். 4 பேருக்கு மத்தியில உன்னை தலை நிமிர்ந்து வாழ வைக்க வேண்டும். உனக்கு பிடித்த விஷயத்தோடு பிடித்தவர்களோடு வாழ வைக்க வேண்டும் என்று நினைப்பேனே தவிர ஒரு நாளும் எல்லோருக்கும் மத்தியில் உன்னை தலை குனிந்து வாழ வைக்க வேண்டும் என்று ஒரு பொழுதும் நினைக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? நீ என்னுடைய பிள்ளை. நீ என்னிடம் வரும்பொழுது என்ன சொன்னாய் ஞாபகம் உள்ளதா? அப்பா, நான் அதிகமாக தலை குனிந்து விட்டு எல்லோருக்கும் மத்தியிலும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். எனக்கு ஆனால் விவரம் தெரிந்ததிலிருந்து அதிகமான கஷ்டங்களோடு மட்டுமே வாழ்ந்தேன். எந்த ஒரு நிலையிலும் எனக்கு சந்தோஷம் என்ற ஒன்று கிடைக்கவே இல்லை. நான் நினைத்த எதுவுமே நினைக்கவும் இல்லை. நான் இனிமேலாவது சந்தோஷமாகவும் திருப்தியுடனும் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். கூடிய சீக்கிரமாக நான் திருப்தியோடு வாழ வேண்டும். அதற்காக நான் கேட்டது அனைத்தையும் என்னிடம் தந்துவிடுங்கள் என்று. அம்மா, நீ ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிறாயா இல்லையா? அந்த செய்வதை இயக்குவது யார் என்பதை மறந்து விட்டாயா? இந்த சாயாகிய நான் தான். உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் ஒவ்வொன்றையும் இயக்கிக்கொண்டு இருக்கிறேன். சில விஷயங்களை நீ வெளியில் சொல்ல முடியாமலும் சொல்ல தவிக்கிறாய். ஆனால் ஒவ்வொரு விஷயத்திற்கும் நேரமும் காலமும் உண்டு. கண்டிப்பாக எல்லா இடத்திலும் உன்னை தலை நிமிர்ந்து நிற்கவும் வைப்பேன். உன்னுடைய மனம் எதை ஆசைப்பட்டு என்னிடம் கேட்டதோ அது அனைத்தையும் கண்டிப்பாக நான் உன்னுடைய வாழ்க்கையில் நான் பெற்றும் தருவேன். யோசித்துப்பார், எத்தனை விஷயங்கள் நீயும் உன்னுடைய வாழ்க்கையில் கடந்து வந்திருக்கிறாய். யாருடைய தயவுமே இல்லாமல் உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்றும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் அற்புதமும் இல்லை என்றும் நீ கலங்கி கொண்டு இருக்கும் சமயத்தில் நான் மட்டும் உனக்கு அப்பப்போ வந்து ஒரு விஷயத்தை சொல்வேன். நீ கலங்கும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் எதுவும் நடக்கவில்லை. நான் உனக்காகவே உன்னோடு இருக்கிறேன். கூடிய சீக்கிரத்தில் நீ எதை இரவு பகலாக அழுது கேட்டுக்கொண்டு இருக்கிறாயோ அதை நான் தருவேன். நீ இப்பொழுது எந்த லட்சுமி கடாட்சமும் இல்லாமல் உன்னுடைய வீட்டில் எந்த ஒரு பண வசதியுமே இல்லாமல் நீ இருந்து தவிக்கிறாய். ஆனால் நான் உனக்கு சொல்லியிருப்பது, கூடிய சீக்கிரமாக அந்த லக்ஷ்மி தேவி ஆனவர் உன் கூட வந்து இருப்பாள். உனக்கு தேவையான அனைத்து பணங்களையும் வசதிகளையும் வாரி வாரி வழங்குவார்கள் என்று உனக்கு நான் சொல்லியிருக்கிறேன். உனக்கு ஒரே ஒரு விஷயத்தை நான் என்று சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஒரு காரியத்தில் நீ இறங்க வேண்டும் என்றாலும் சரிதான். ஒரு காரியத்தை நீ புதிதாக செய்ய போகிறாய், இல்லை ஏற்கனவே செய்திருக்கிறாய், இல்லை ஒரு நபரிடம் பேச போகிறாய், ஒரு நபரிடம் ஏதோ ஒரு
நல்ல விஷயத்தை பற்றி பேசுகிறாய், இல்லை தொழில் சம்பந்தமாக பேசுகிறாய் என்றால் முதலில் நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், தெய்வத்தை வணங்கிவிட்டு செய். நீ இப்போ அதுக்கு பிறகு விபூதி, விபூதி என்பது லக்ஷ்மி, அதாவது லக்ஷ்மிக்கு நிகரான ஒன்று, அதாவது செல்வத்துக்கு நிகரான ஒன்றுதான் விபூதி. அந்த விபூதியை எடுத்து உன்னுடைய நெத்தியில் வைத்து விட்டு அதற்கு பிறகு போய் செல். அந்த சிவனுடைய ஆசீர்வாதங்களும் சிவனுடைய அனைத்து விதமான சக்திகளும் உன்னை நிச்சயமாகவே காக்கும். நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் அந்த லக்ஷ்மி, அந்த விபூதி உன்னை அடுத்தடுத்த கட்டத்திற்கு கொண்டு போகும். இப்போ ஒரு நபரிடம் ஒரு விஷயத்தை போய் சொல்ல போகிறாய் என்றால் முதலில் போய் தெய்வத்தை வணங்கிவிட்டு விபூதியை எடுத்து உன்னுடைய நெற்றியில் வைத்துக்கொள். இந்த உலகத்தையே உருவாக்கி அந்த சிவனானவர் உன்னோடு இருந்து நீ போகும் காரியத்தில், நீ பேசும் காரியத்தில் வெற்றி என்ற ஒன்றை நிச்சயமாகவே உன்னுடைய வாழ்க்கையை கொண்டு வந்து தருவார். எதை நீ எதிர்பார்க்கிறாயோ அது நடக்கும். எந்த ஒரு காரியத்தை நீ உன்னுடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டும், உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அது நடக்கும். இந்த சாய் உன்னோடு இருக்கும் பொழுது எந்த ஒரு விதத்திலும் கவலை என்பது வேண்டாம். கவலையை நீ எதற்காக சுமந்து கொண்டே இருக்கிறாய்? முதலில் அதை பார்க்கலாம். கவலை என்பது உன்னுடைய வாழ்க்கையில் துளி கூட, ஒரு சின்ன விஷயம் கூட தேவையே இல்லை. கவலைகள் வேண்டாம், கண்ணீர் வேண்டாம். எந்த ஒரு நிலையிலும் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து நீ கவலைப்படவும் வேண்டாம். 1000 விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில், நீ 1000 விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்திருக்கலாம். எதுவுமே உன்னோடு வரவில்லையே, நான் இத்தனை பேருக்கு உதவினேன், இத்தனை விஷயங்களை செய்தேன், ஆனால் தெய்வமோ எனக்கு உதவி செய்ததா என்று நீ கேட்கலாம். ஆனால் நான் மட்டும் உனக்கு சொல்வேன், நீ எதையுமே எதிர்பார்த்து யாருக்கும் செய்வதில்லை. உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை செய்தாய், ஆனால் என்னிடம் வந்து என்ன சொன்னாய்? நான் எதையுமே எதிர்பார்க்கல சாய், நான் என் கூட இருக்கவும் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் ஒரு விஷயத்தை செய்யறேன். இதனால நல்லதும் வேணாம் கெட்டதும் வேணான்னு சொல்லிதான் ஒவ்வொரு விஷயத்தையுமே நீ சொல்லுவ, சரியா? அப்படி இருக்கும்போது ஏன் கஷ்டப்பட்ட உடனே நான் இவங்களுக்கு இது செஞ்சேன், அது செஞ்சேன், இது செஞ்சேன்னு ஏன் சொல்ற? சொல்லாது. எல்லாமே நீ சொல்றியோ இல்லையோ, இதை நான் நல்லதுக்கு தான் செய்யறேன், இல்ல நான் நல்லதுக்கும் செய்யல கெட்டதுக்கும் செய்யல, ஏதோ கஷ்டப்படுறாங்களோ உதவி செய்யறேன்னு சொன்னாலும் சரிதான். நீ எதுவுமே எதிர்பார்க்கலனாலும் சரிதான். தப்பு செய்யும் போது எப்படி தண்டனை கொடுக்குறனோ அது மாதிரி நல்லது செய்யும் போதும் உன்னுடைய வாழ்க்கையில கண்டிப்பா நான் நல்லது செய்வேன். இப்போது இருக்கிற எதையும் வச்சு உன்னுடைய வாழ்க்கையை முதலில் தீர்மானித்து விடாதே. உன்னுடைய வாழ்க்கை ஒரு பிரம்மாண்டம். அந்த பிரம்மாண்டத்தில் பாதியை கூட நீ இன்னும் பார்க்கல. உன்னுடைய வாழ்க்கையில பிரம்மாண்டமான ஒரு காட்சி இருக்கிறது, அது பாதியை கூட நீ இன்னும் பார்க்கல. ஆனா கூடிய சீக்கிரமா அந்த பிரம்மாண்டத்தின் உச்சத்தை பார்க்கத்தான் போற. நிச்சயமா அது உன்னுடைய வாழ்க்கையில அற்புதமா மாறதான் போகுது. யோசிச்சு உன்னுடைய வாழ்க்கையில் அதிகமா கவலைப்பட்ட நாட்கள் தான் அதிகம். இரவு நேரத்துல தூங்காம, இரவு நேரத்துல ஒவ்வொரு நிமிஷமும் யாருக்கும் தெரியாம கண்ணீரை சிந்தி கொண்டே இருப்பதுதான் அதிகமான ஒன்று. கூடிய சீக்கிரத்தில் எல்லோருக்கும் உன்னுடைய வாழ்க்கை என்றால் என்னவென்று புரிய வைத்து உன்னுடைய ஆசையோடு உன்னை எல்லோரும் பார்க்கவும், ஐயோ இவ வாழ்க்கை இப்படி அழகா இருக்கே அப்படின்னு பார்க்கவும், அதே நேரத்திலேயே உன்னுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தையும் நிகழ்த்தவும் நான் காத்துக்கொண்டே இருக்கிறேன். அழுத நாட்கள் முடிந்து சிரித்து சந்தோஷமாக இருக்கும் நாட்களும் வந்து விட்டது. பொறுத்திருந்து அனைத்தையும் வெல்லப்பார். அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்தையும் சுதப்பி விடாது. ஏனென்றால் கிட்ட வரும் சில விஷயங்கள், கிட்ட நெருங்கி கொண்டே இருக்கும். ஆனால் அந்த விஷயங்கள் அனைத்துமே நீ திடீரென்று போட்டு உடைத்து விடுவாய். அதனால் எந்த விஷயத்தையும் போட்டு முதலில் குழப்பாது. எந்த ஒரு விஷயமும் தவறாக நடக்காது. எல்லாமே அற்புதமாகவும் அதிசயமாகவும் எல்லாம் காலகால நேரத்திற்கும் கண்டிப்பாக நான் குறித்து வைத்தது போலவே நடக்கும். நீ இரவு அழுவதும் பகல் அழுவதும் இதனால் எதுவும் மாறப்போவதில்லை. மனபாரங்கள் மட்டுமே தான் கூடும். ஆனால் நான் மட்டும் செய்வது உனக்கு இன்பங்கள் மட்டுமே. யோசித்து எதுவாக இருந்தால் முடிவெடு. எல்லாம் என்னுடைய கையில் இருக்கிறது.
கண்டிப்பாக எல்லாம் நல்லது மட்டுமே நடக்கும். சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று பெருவாழ்வு நீ வாழ்வாய் என்பது எந்த சந்தேகமும் வேண்டாம். எப்பொழுதும் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாள். ஓம் சாய்ராம்.